இயேசு ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அழகா ஐயா சொன்னாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க. லூக்கா 2:28 கிருபை பெற்றவளே வாழ்க, பயப்படாதே, கர்த்தர் உன்னுடன், லார்ட் வித் அஸ், கர்த்தர் நம்முடன், லார்ட் வித் யூ, கர்த்தர் உங்களுடன். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். அந்த ஆண்டவர், ஏன்னா உலகத்துல ஒவ்வொரு தலைவர்களும் பிறந்த நாளை அருமையா கொண்டாடும். பிறந்த நாளில் எனக்கு கூட ஒரு பிறந்தநாள் இருந்துச்சு. எனக்கு பிறந்த நாள்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பாவம் சோத்துக்கே வழி இல்லை. ஏதோ கிராமம், படிக்காத பெண், பைபிள் மட்டும் வாசிக்க தெரியும். ஏதோ அவங்க ஒரு அடையாளம் சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரு பண்டிகைக்கு போயிட்டாங்கப்பா. அவங்களுக்கு நான் 8வது பிள்ளைன்னுவாங்க. நான் 8வது பிள்ளை. முதல்ல 4 பிள்ளைகள் இல்லை, 4 பேர் தான் இருக்கிறோம். முதல்ல 3 ஆண் பிள்ளைகள். நீ 8வது, நீ பெண் பிள்ளையாக பிறப்பண்ணி எதிர்பார்த்தாங்க. நிறைய மாத கற்பனை. இன்றைக்கும் நாளைக்கும் அந்த வயர்வெளி தெரியும், ஆள் முகத்தை பார்த்தா தெரியும், அந்த பிள்ளைப்பத்துக்கு போகிற முகத்தை பார்த்தா தெரியும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேட்டைக்கு போகிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியுங்கிற மாதிரி அந்த முகத்தை பார்த்தா தெரியும். அப்படி நான் கஷ்டமாக இருந்தேன். எல்லாரும் ஒரு பண்டிகை, குற்றாலத்தில் ஒரு பண்டிகை போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டு திடீர்னு பிறந்துட்டேன். எந்தவித அந்த எகிப்து மக்கள் புவிரால் சிப்ரால் அந்த எகிப்து மக்களை போய் அந்த நம்ம இஸ்ரேல் மக்களை தொடும்னு அந்த பிள்ளைங்க தானாக வலிமை மிக்கவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ ஏன் பிறந்துட்ட, அவ்வளோதான். ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனேன், ஞானஸ்தானம் கொடுக்கணும் நீ பிறந்த உடனே. கொண்டு போனால் அந்த வாத்தியார் கேட்டார், என்ன தேதி பிறந்தாங்க. எனக்கு என்னங்க தெரியாது, 2-3 வருஷம் இருக்கும் பிறந்தேன்னு. அவர் அந்த ஸ்கூலில் ஒரு தேதியை சேர்க்கணும், அந்த தேதியை கணக்குப்படி உனக்கு 17-12-1959 போட்டுக்கிட்டேன். அது கூட அவங்க சொல்லலை, அவர் ஒரு தேதியை போட்டுக்கிட்டாரு. நான் ஞானஸ்தானம் கொடுக்க போனேன். அங்கே இருக்கிற பாஸ்டர், இப்போ ஏசு நல்லவர் பாஸ்டர், பிஷப் விட்டல், அப்புறம் திருக்கண்டலம் பாஸ்டர், இப்போ 2 பாஸ்டர் நமக்கு நல்ல வாழ்த்துறை சொன்னாங்க. இவங்க மாதிரி பாஸ்டர் என்ன பண்ணாங்க, ஒரு டேட்டை போட்டுக்கிட்டாங்க, ஞானஸ்தான தேதி. அதை 5/9/1960 அவங்க எழுதியிருக்காங்க. அது அம்மாவுக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு 5 வருஷம் கழித்து போகிறப்போ ஸ்கூலில் ஒரு தேதி எழுதிட்டாங்க. அப்போ என் பிறந்த தேதி எது எனக்கு தெரியாது. அதே மாதிரி இயேசு பிறந்த தேதி என்ன பண்ணாரு தெரியாது. வேதத்தில் எல்லா சரித்திரமும் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா சரித்திரம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேதி, கிழமை, நேரம் எல்லாமே. ஆனால் இயேசு பிறந்த தேதி மட்டும் சொல்லப்பட்டிருக்காரு. ஏன்னா என்னைக்கு ஒரு மனிதன் பாவம்ங்கிற ஒரு கட்டுக்களிலிருந்து, பிசாசின் கட்டுக்களிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, திருட்டுங்கிற ஒரு பழத்திலிருந்து, ஒரு பழக்கத்திலிருந்து, தன்னுடைய பாரம்பரியம் குடிங்கிற ஒரு பழக்கத்திலிருந்து, கஞ்சாங்கிற ஒரு பழத்திலிருந்து, இப்படி ஒய்ஃபை அடிமைப்படுத்துகிற ஒரு பழக்கத்திலிருந்து, இனி ஒய்ஃப் அடிக்கக்கூடாது. பாவம் நம்மளை நம்பி வந்திருக்கிறான், அவன் மனம் மாறணும் பாருங்க. அதுதான் கிறிஸ்மஸ். அந்த கிறிஸ்மஸ் தான், அதுதான் சொல்றார், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில். எல்லோரும் உற்சாகமாக, எல்லோரும் சத்து சோதித்திட தெய்வமுடன் வருவார், சத்து சோதித்திட தெய்வமுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், ஆனால் வந்து ரட்சிப்பார், ஆனால் இயேசு கைவிடார், ஆனால் வந்து ரட்சித்தார். அதுதான் எல்லாத்துக்கும் பிறந்த நாள் இருக்கு, எல்லா மத தலைவர்களுக்கும் பிறந்த நாள் இருக்கு, எல்லா கட்சி தலைவர்களுக்கும் பிறந்த நாள் இருக்கு. நம்ம சகோதரர் சிறுபான்மை தலைவர் வந்திருக்கிறாங்க, அவர் நாளைக்கு ஒரு பெரிய லீடர் ஆனாலும் அவருக்கு ஒரு பிறந்த நாள் இருக்கு. இப்போ பெரிய பாஸ்டர் அவங்க அப்பா பாடுவார், ஊத்த உடம்புறாங்கன்னு பாடினா அந்த ஸ்டேஜே ஆடிடும். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு பையன் ஒரு கோயில் பாடினா இன்னொரு பாட்டை
ரெக்கார்ட் பிரேக் அவனுக்கு. சாராயம், கஞ்சா, பின், பான்பிராக்கு, மாணிச்சந்து இதெல்லாம் போட்டால் செத்து போ. சூப்பராக பாடினான் ஒரு தம்பி, அவன் பேர் எலியாஸ். அதே மாதிரி நான் பாடுறப்போ அவங்க அப்பா நான் ஞாபகம் வந்தது. அவருக்கும் ரெக்கார்ட் பிரேக்கு. அங்கே தாமஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் பிறந்தநாள் வந்தாலும், உலகத்தில் அனைத்து தலைவர்கள் வந்தாலும், அவங்க மறைந்த பிறகு கலைஞர் பெரிய தலைவர் தான். ஆனால் இருக்கிறப்ப இருந்த அளவுக்கு பிறந்தநாள் இருக்கா? C.N. அண்ணாதுரை பெரிய தலைவர் தான், அவர் இருக்கிறப்ப இருந்த அந்த அளவுக்கு இருக்கா? இல்லை. ஆனால் 2025 ஆண்டுகளும் ஒரே மாதிரி உலகம் எங்கும் அனைத்து மக்களும் கொண்டாடப்படுகிற ஒரு தலைவர் ஜீசஸ். ஏன்னா தலைவர் அல்ல, ஒரு இனத்திற்கு தலைவர் அல்ல, ஒரு கூட்டத்திற்கு தலைவர் அல்ல, அனைத்து மக்களுக்கும் அவர் தலைவர். யார் பாவங்கிற ஒரு அடிமைத்தனத்தில், யார் வேதனைங்கிற ஒரு அடிமைத்தனத்தில், யார் துன்பங்கிற ஒரு அடிமைத்தனத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அந்த மக்கள் இன்னைக்கு எங்கேயாவது விடுதலை கிடைக்கா? எங்கேயாவது விடுதலை கிடைக்கும். அந்த விடுதலை தேடி அந்த விடுதலை கிடைக்கிறப்போ என்னைக்கு மனம் மாறுறாங்களோ அன்னைக்கு தான் கிறிஸ்மஸ், அன்னைக்கு தான் அவங்களுக்கு கிறிஸ்மஸ். இதுதான் உலகத்து அளவில் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கொண்டாட்டம். இது எப்படி இந்த தாட்டு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இந்த பிள்ளைகள் என்ன டான்ஸ் ஆடுதுப்பா. அந்த அக்கா தான் அப்பா தன்னை அறியாம என்ன டான்ஸ் வருதியா. அந்த கதை என்னது, அந்த குழந்தை வரை ஆட விட்டு ஆடுறாங்க பாருங்க. ஏன்னா ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்தார். யாரு? வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் எனக்கு. கிறிஸ்துமஸ் ஒரு சிறப்பான பண்டிகை, ஒரு தேதியே இல்லை. ஆனா எதுக்கு இந்த டிசம்பர் 25 பிக்ஸ் பண்ணாங்கன்னா, பண்டிகை என்பது மக்கள் ஒன்று கூட வேண்டும். சகோதர ஒருமித்து வாசம் என்பது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. ஆரோன் சிரசையில் ஊட்டப்பட்டு அவன் அங்கிலங்கிற எனது எர்மோன் தைலத்துக்கும் சீயோன் பர்வதத்துக்கும் ஒப்பா இருக்கு சங்கீதம் 33 சொல்றார். சொந்த சகோதரி பெருமை பாராட்டாதவன் காணாத தேவனிடத்தில் பெருமை பாராட்ட முடியும். உன் காணிக்கை பலிபீடத்தில் வச்சுட்டு திரும்பிப்போ, உன் சகோதரன் ஒப்பர வாய்க்குவா. இதுதான் கிறிஸ்தவம். அப்போ அந்த அன்பு தான், லவ் தான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம். அந்த பண்டிகை ஒன்று கூட, அதாவது உபாகம் 16ஆம் அதிகாரத்தில், உபாகம் 26ஆம் அதிகாரத்தில், நீ, உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் சகோதரர்கள், உன் ஆடு மாடு, உன் அடிமைகள் எல்லாம் ஒன்று கூடு. பண்டிகை வேணும், ஒரு விழா வேணும், ஒன்று கூடுவது. அந்த விழா வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து 320 ஆண்டுகள் கழிச்சு கிறிஸ்தவ வழிபாடு குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு மதத்துல பண்டிகை இல்லை, இது மதம் அல்ல, மார்க்கம். இந்த பண்டிகை வேணும் என்பதற்காக முதலாவது உலக தமிழ் மாநாடு வாட்டிகன் நகர்ல நடந்துச்சு. ரோம் நகர்ல, இத்தாலியில் உள்ள ரோம் நகர்ல வாட்டிகன்ல ஃபர்ஸ்ட் கிறிஸ்டின் கான்ஃபரன்ஸ். அதுல தான் இந்த பண்டிகை ஏற்படுத்துறாங்க. ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, இந்த லெந்து நாட்கள், கிறிஸ்துமஸ் பண்டிகை, இதெல்லாம் உருவாக்குறது தான் கிறிஸ்துமஸ். அதனால இது ஒரு டேட்டை முன்னோர்களாக உருவாக்குன இதான் தேதி. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்திருக்கோம், அமெரிக்காவில் இனிமே தான் நடக்கும். ஏன்னா உலக அளவில் மாறுது. இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா நவம்பரில் கொண்டாடுறாங்க கிறிஸ்மஸை. அப்போ கிறிஸ்மஸ் என்பது இயேசு இன்னைக்கு தான் பிறந்தார் என்பது நோக்கத்தான். நான் என்னைக்கு மறுவாழ்வு பெறுகிறேனோ அதுதான் கிறிஸ்மஸ். அந்த மறுவாழ்வு கிடைப்பதான் கிறிஸ்மஸ். அந்த கிறிஸ்மஸுடைய பெஸ்ட் குவாலிட்டி என்ன, இன்னைக்கு பிஷப் திருச்சியில் சந்திரசேகர்னு ஒரு பிஷப் இருந்தாங்க. அவர் ஒரு 19 நிமிஷம் மெசேஜ் போடுறார் வாட்ஸ்அப்பில். காரில் வர்றப்போ பார்த்தேன். 1966 ஜூலை 23 உலக வரலாற்றில் மிகவும் ஒரு முக்கியமான நாள். சந்திரனில் ஆம்ஸ்டாங் கால் வைத்த நேரம். உலகத்தை விட்டுட்டு இன்னொரு கண்டம், 7 கண்டங்கள், கோள்கள், 7 கோள்கள், சந்திரன், சூரியன் பக்கத்துல போகவே முடியாது. 38 லட்சம் கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் போனாலுமே எரிஞ்சு கட்டையாயிருவோமா சூரியன் பக்கத்துல. ஏன்னா சூரியன் தான் லைட்டு, அதுல இருந்து ரிசீவ் பண்ணிதான் சந்திரன் ரிசீவ் பண்ணி நமக்கு லைட்டு சந்திரன் தெரியுது. வால்மீகி நட்சத்திரம், 9 நட்சத்திரங்கள் இருக்கு. பூமிங்கிறது ஒரு கோள்,
இது தன்னைத்தான் சுற்றி கொண்டு இந்த உலகத்தையும் சுற்றி வருகிறது. அதான் பூமியின் மேல் ஆண்டவர் உட்கார்ந்துருக்கா. பூமிங்கிற உருண்டை மேல் ஆண்டவர் உட்கார்ந்துருக்கா. ஏசாயா 44 சொல்லிட்டார். பூமி உருண்டை என்பதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பைபிள் ஒன்று தான் ஃபஸ்ட்டு. பூமி எப்படா உருண்டையாக இருக்க முடியும்? 2 பேர் போனார். ஒரு வாத்தியார் படம் நடத்தினார், பூமி உருண்டைன்னு சொன்னார். வீட்டில் நாளைக்கு ஹோம்ஒர்க் படிச்சுட்டு வரானார். வீட்டில் போய் பூமி உருண்டைன்னு படித்தான். அப்பா அங்கேருந்து மாட்டு வண்டி ஓட்டு வந்தார். என்னெல்லாம் படித்தேன்னு கேட்டார். இது திருநெல்வேலி படிச்சு என்னெல்லாம் படித்தேன்னு கேட்டார். அவன் சொன்னால் பூமி உருண்டை. பலார் நடிச்சிட்டாரு. பால் உருண்டையாக இருக்குது, அது மேலே நிற்க முடியுமாடா? பூமி உருண்டையாக இருந்தால் நம்ம நிற்க முடியுமா? அடிச்சுட்டார். இப்போ என்னதான் கதை நான் பாயிண்டார். பூமி தட்டையானது அப்பா சொல்லி கொடுத்தார். ஹோம்ஒர்க் அடுத்த நாள் வாத்தியார் போனோன்னு கேட்டார். பூமி தட்டையானது படித்தா வாத்தியார் அடிச்சுட்டார். பூமி உருண்டை இல்லைன்னா டே நைட்டு வராதுரா, பகலில் சூரியன் வரும். அது மாதிரி குளிர்காலம், பனிகாலம், வெயில் காலம், மழை காலம் வராது. சூரியன்லேருந்து இத்தனை லட்சம் கிலோமீட்டர் தள்ளுறப்போ அது பகல், அது ஹாட்டாக இருக்குது. சூரியன் விட்டு ரொம்ப தூரம் தள்ளுறப்போ இதே மாதிரி குளிர்காலம். சூரியன் கொஞ்சம் பக்கத்தில் வர்றப்போ அது மே மாதம் வெப்ப காலம், அது சம்மர்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ இப்போ என்ன செய்யுன்னு தெரியல. அப்பா பூமி தட்டன் உருண்டைன்னு படித்து அடிக்கிறாரு, வாத்தியார் தட்டன் படித்து அடிக்கிறார். என்ன செய்யல, திடீர்னு வாத்தியார் டிஓ வந்துட்டார் ஸ்கூலுக்கு. திடீர்னு ஸ்கூலுக்கு வந்த டிஓ என்னப்பா பாடம்னு படித்தாரு. அந்த பூமி உருண்டையானது அந்த போர்டில் எழுதி போடுங்க, பிளாக் போர்டில் படிடாடானாரு. பர்டிகுலர் அந்த பையனை எழுப்பி படிக்க வச்சிட்டார். இப்போ முன்ன டிஓ வந்து ரொம்ப பயப்படுவாங்க. நல்ல வெள்ளை சட்டை போடுவாங்க, அயன் பண்ணி போடுவாங்க, பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, ரொம்ப சுத்தமாக ஷார்ட்லாம் போட்டிருக்கோம். இன்றைக்கி அப்படி இல்லை, வந்தால் பிரியாணி சாப்பிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி அன்றைக்கி ரொம்ப பயம். கிராமத்தில் டிஓ வர்றேன்னா கிராமத்து மக்கள் யாருமே விவசாயத்துக்கு போல வெளியே போல் டிஓ வர்றா எல்லாம் ஸ்கூலை சுற்றி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாத்தியாரும் நிற்கிறாரு. இப்போ அவனை படிக்க சொல்கிறாரு. அப்படி ஜன்னலில் பார்த்தா அப்பா நிற்கிறாரு, பக்கத்தில் வாத்தியார் நிற்கிறாரு. இப்போ பூமி எப்படி படிக்கிறது? இப்போ உருண்டைன்னு படித்தா அப்பா வீட்டில் போய் அடிப்பார், தட்டன் படித்தா டிஓ பரபர வாத்தியார் அடிப்பார். ஏன்னா அவன் கொஞ்சம் மூளைக்காரன், கொஞ்சம் வேலை கப்பல் கரா மாதிரி கொஞ்சம் வேலை செஞ்சது. அவன் படித்தான். பூமியானது பள்ளியில் உருண்டையாகவும் வீட்டில் தட்டையாகவும் காணப்படுகிறதுன்னு படித்தான். இது ஆனால் அந்த பூமி தன்மை அதுதான் பைபிள். பைபிள் என்பது நமக்கு வாழ்க்கை, என் கால்களுக்கு தெய்வமும் என் பாதைக்கு வெளிச்சம். வேதம் வேதம் வாழ்க்கையில் வெளிச்சம். அந்த இயேசு அந்த சந்திரனில் தான் போய் கால் வச்ச உடனே இது உலக அதிசயம் தானே. ஆனால் இவை எல்லாத்தையும் பெரிய அதிசயம் என்னன்னா, தேவனோடு இருப்பதை சமமான பொருளை, கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி சில அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரணபுரியும் தன்னை தாழ்த்தினார். பாருங்க, நான் ஒண்ணுமே இல்லடா, நான் எம்டிடான்னு சொல்லி நான் ஒண்ணுமே இல்லைன்னு தன்னை தாழ்த்தினார். பாருங்க, இதுதான் உலகத்துல வானத்துக்கும் படைத்த இந்த ஆண்டவருடைய பெரிய அதிசயங்க. தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தை அனுப்பி, அதுதான் யோவான் 3:16, தன்னுடைய ஒரே பேரனை சொந்த குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை படிக்க அவரை தந்தொள்ளி இவ்வளவா உலகத்தில் ஆண்டவர். எவ்வளவு அழகா பாச சொன்னாங்க அந்த அன்பை பற்றி. எவ்வளவு அன்பு, எவ்வளவு சேரிட்டி. அவர் சொன்னார் 25 வருஷத்துக்கு 25 வருஷம் 25 கிலோ சிக்கன் 2025. ஏன் 50 கிலோ போட்ட வேண்டாம் சொல்லுது? அவருடைய வசதி எவ்வளவா செய்யற, அவர்களுக்கு தந்தது வீக்கம். எவ்வளவு போட்டாலும் நம்ம கொடுக்கலாம். பிரியாணி தானே, மக்களுக்கு ஒரு ஆசை, ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடலாம். பிரியாணின்னா நம்ம மக்கள் அப்படி ஒரு டேஸ்டி. 2020 இவரால் முடியும். விட்டல் ஐயாக்கா அவருக்கு எவ்வளோ முடியும், ஆண்டையா எவ்வளோ கொடுத்தாரோ அவருக்கு குரு இவர் தான். இந்த மாமா என்ன சொல்ல, அந்த மாமா கேட்பார். இவருக்கு குரு அவர் தான். இவர் என்ன அவரால் முடிஞ்சது, அவருக்கு இருக்கோ இல்லையோ. இதே மாதிரி இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், ஏதாவது தன்னால் முடிஞ்சது செய்யணும். ஏன்னா இயேசு இந்த உலகத்தில் வந்து நோக்குமே அநேகருக்கு தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக, அநேகருக்கு தன் வாழ்வை அர்ப்பணிப்பது தான் வாழ்க்கை. வீட்டில் போனால் பெருசான வசதி இல்லை, ஒழுங்கான ஒரு பீரோ இல்லை, ஒழுங்கமான ஒரு வீடு இல்லை, ஒழுங்காக ஒரு வீடு ஏதோ இருக்குது. இருந்தாலும்
அவரால் முடிஞ்சது வருஷத்தில் 2 தடவை 3 தடவை செய்கிறார். அவரால் என்ன முடியும்? அதே மாதிரி நீங்களும் செய்கிறப்போ ஆண்டவர்களை உயர்த்தும் ஆண்டவர். ஏன்னா இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கமே, அவர் கொடுத்த கட்டளை வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர்கிட்ட போய் நாங்கள் எப்படிப்பா வாழணும்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு கட்டளையை கொடுக்குறார் மோசே மூலம். ஒரு கட்டளையை கொடுக்குறாங்க. 10 கட்டளைகள், 10 commandments. 10 கட்டளை என்பது இஸ்ரவேலுக்கே தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவரென்று உனக்கு வேறு தேவிகள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு ஒருவர் சொருவான ஒரு சொருவமும் உண்டாயிருக்க வேண்டாம், மகிழ்ச்சியில் உள்ள தேவனாயிருக்கிறேன். 7 நாள் வேலை செய்யும், 6 நாள் வேலை செய்யலாம், 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும். வாழ்நாளுக்கு நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனை என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். அடுத்து சொல்றார், விபச்சாரம் செய்யாத, வேசித்தனம் செய்யாத, களவு செய்யாத, பொய் சொல்லாத, திருடாத. ஏன்னா இதெல்லாம் பண்ணுறப்போ உனக்கு கஷ்டம், வேதனை, நீ பண்ணக்கூடாது. அதை தான் இந்த களவு செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணணும், இதெல்லாம் ஒரு மொத்தமாக சேர்த்து இது லவ், அன்பு. அதுதான் இயேசு கிறிஸ்துவோட கட்டளைகள். மார்க் 12:29 இஸ்ரவேலுக்கு உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே, இதற்கு ஒப்பாயிருக்க 2வது கற்பனை என்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறத்திலும் அன்பு. லவ், அன்பு. அந்த அன்பு சேரிட்டி தான். அந்த சேரிட்டி எப்படி ஒருத்தர் கேட்குறான், ஒரு வாலிப மகன் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? லைஃப்ல நான் உயிரோடு இருக்கனா என்ன செய்யணும்? அவர் சொல்றாரு, கட்டளைகளை கடைபிடிப்பா. கட்டளைகள் தான் முக்கியம். கட்டளைகள் ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. எல்லா மதத்துக்கும் கட்டளைகள் இருக்கு. ஒரு மதத்தில் உடம்புல கத்தி வச்சுக்கணும், ஒரு மதத்தில் இதுக்கு மேலே ட்ரெஸ் போட்டுக்கணும், 5 வேளை கடவுளை துதிக்க வேண்டும், ஆண்டவரோடு இணைய வேண்டும், அது கட்டளை. இப்படி யூத மதத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை இஸ்லாம் தேவாலயம் போகணும், வேற கடவுளை தொழக்கூடாது. இது யூத மதத்துடைய கட்டளை. கிறிஸ்துவ கட்டளை என்னன்னா, கடவுள் ஒருவர், இது கொப்பா இருக்கிற 2வது கற்பனை லவ். அன்பு இல்லாதவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார். டாக்டர் டிஜி சொல்லுவாங்க, நான் ஸ்டாப், the charity is not stop. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதுதான் அவங்க சொல்றாரு. அப்போ அவங்க சொல்கிறான், நான் சண்டே ஸ்கூல் போனேன், யூத்துக்கு போனேன், இப்போ இவங்க 200வது மீட்டிங்கு, கிராமத்து டான்ஸ் ஆடணும், டான்ஸ் போட்டோம், இப்படி ட்ரெஸ்ஸு போட்டோம், இப்படி ரோட்டில் என்ன ஆடணும், இதெல்லாம் கடவுள் மேலே உள்ள அன்பு. பாட்டு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு அன்பு வந்துடுது. அந்த 6 அடித்தாலே அன்பு வந்துடும் ஒரு சிலருக்கு. எதுலாம் சந்தோஷம் சொல்ல முடியாது. அவரு சொல்றார், வாழ்க்கை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? அந்த வாலிபன் கேட்கிறான், அவர் சொல்றாரு, உனக்கு அப்ப நீ ஒரு செய்ப்பா. இது மார்க் 10 சொல்றாரு, லூக்கா மத்தேயு 18:19 சொல்றாரு, லூக்கா 10 சொல்றாரு, லூக்கா 18 சொல்றாரு. அப்போ ஒரு நல்ல ஒரு குட்டி கதையை சொல்றாரு, நிகழ்வை சொல்றாரு. ஒரு மனுஷன் இப்படி போனா, இப்பதான் ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு, ஜஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ். முதல்ல இனி மாதிரி ஒரு ஆசா லேவியன் வந்தா, ஏன்னா ஒரு 6-7 மணிக்கு வர சொன்னாரு, 8:30 மணிக்கு போறோம், ஒயிட்டு நல்ல ட்ரெஸ். எனக்கு ஒரு அம்மா பார்த்துட்டு சூப்பர் ட்ரெஸ் இருந்துச்சு, பக்கத்துக்கு ஒரு அம்மா. இங்கே வந்தோன்னு ஒரு பாஸ்ட் சொல்லிட்டா, ரொம்ப அழகாக போடுவீங்க நான் சொல்லிட்டேன். நான் இப்போ அடிபட்டவன் பக்கத்தில் இருக்குன்னா அவன் ரத்தம் என் மேலே போடும், எதுக்கு இது வந்து போயிட்டேன். திருக்கண்களத்திலிருந்து ஆண்டு வந்தார், அவர் ஆசாரி லேவியன். அவர் வேற எதுக்கு நமக்கு தொல்லை, போலீஸ் ஸ்டேஷன் அப்படி போயிட்டார். ஆனால் இவங்கள மாதிரி ஒரு சகோதரி வந்தவங்க அவங்கள எடுத்து கழுவி குடிக்க தண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சு அதில் காசு கொடுத்து கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஏடிஎம் கார்டில் கொடுத்தாங்க. இதுதான் உதவி. இதை பற்றி சொல்கிறப்போ ஒருத்தர் எப்படி சொல்கிறாரு, ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாராம் ஒரு ஹாஸ்பிட்டலில். இப்போ நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறோம், ஒரு ஃப்ராக்சர்னாலே 1000 கணக்கில் தான் பேசுகிறாங்க. ஏன்னா மெட்டீரியல் டாக்டர் ஒரு தலை 40,000ங்கிறாங்க. டாக்டர் கிட்டத்தட்ட 45 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. 3 டாக்டர் சேர்ந்து 4 டாக்டர் தான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. 40,000ங்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 10,000, 4 மணி நேரம் ஃபீஸ், அவ்வளோதான், ரொம்ப கம்மி தான். அப்படி அந்த பணத்தெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி ஒரு மனிதன் அடிப்பட்டுட்டான், ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த டாக்டர் ஓனர், அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் அவனை சேர்த்து
அவனுக்கு எல்லா சிகிச்சையும் பண்ணாங்க. இப்போ அவன் வீட்டுக்கு போகிறாரு. எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்குறாங்க. 3.5 லட்சம் ஃபீஸ். அவன் ஒரு மெக்கானிக், 2 வீலர் மெக்கானிக். அவரால் முடியல. ஐயா என்னால் முடியல. அந்த மேனேஜர், நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 10 அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கோம், அதாவது ஏகோ போட்டிருக்கோம். அதில் முக்கியமான ஒரு வழக்கத்து ஒரு காசு வாங்காத எல்லாமே ஃப்ரீ. தேட்டர், மெட்டீரியல், டேப்லெட், வார்டு எல்லாமே ஃப்ரீன்ட்டார். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் சொல்கிறான், என்னப்பா ஒன்றுமே வாங்கலைன்னு கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் பெரியபாளையத்துலேருந்து அந்த கன்னிகை பேர் வழியாக ஜலப்பசத்திரம் கூட்டுரோடு இப்படி வந்துக்கிட்டு இருந்தேன். ராத்திரி 12:01 மணி. நானும் என் மனைவியும் என் மகளும் வந்துக்கிட்டு இருக்கோம். வழியில் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. காட்டு வழியாக வர்றோம், காடு இல்லை. அதை விட இன்னொரு காடு மாதர் பக்கம் தாண்டி ஒரு கிராமத்துக்கு போனேன். 10 கிலோமீட்டர் பயங்கரமான ஒரு திக் ஃபாரஸ்ட், ரோடே இல்லை, மண். அந்த பாசு பேரை மரத்தை ரொம்ப நல்லா கவனிச்சார். 10 கிலோமீட்டர் அதே மாதிரி காட்டில் வந்தேன். அப்போ ஒருத்தர் வந்தார் 2 வீலரில். வாட் இஸ் த ப்ராப்ளம்னாரு. கார் ஸ்டார்ட் ஆகலைன்னு. உடனே ஒரு 2 வீலரை ஸ்டாண்ட் போட்டுட்டு என் கார் பேனட்டை திறந்து சில வேலைகள் செய்தார். அவர் சில வேலைகள் செய்து ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் 1 மணி நேரமாக காட்டுக்குள்ளே நரிகளும் முயல்களும் கரடிகளும் நடமாடுற பகுதியிலே என் மகளோடு என் மனைவியோடு திருடர்கள் நடமாடுற பகுதியில் உயிருக்கு ஒரு பயம், இன்னொரு பயம் வீட்டுக்கு எப்படி போகும்னே. அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான், என்னை தேடுவான், நான் எப்படி போவேன்னு ஏக்கத்தோடு இருக்கப்போ ஒரு மனிதர் வந்தார். 1/2 மணி நேரம் போராடி என் காரை ஸ்டார்ட் பண்ணி ஐயா போங்கன்னாரு. நான் உடனே அந்த டாக்டர் சொல்றாரு, மணி பரிசத்து எவ்வளோ காசு பாடினேன். தோத்துறாக்கியா, நான் வழியில் ரிப்பேர் பண்ணால் காசு வாங்குறது இல்லையான்னு சொல்லிட்டு போயிட்டாருப்பா. நீ அன்னைக்கு ரிப்பேர் பண்ண டாக்டர் நான் தான்ப்பா, நீ எனக்கு வாழ்வு கொடுத்த. இதுதாங்க இன்னைக்கு போட்டிருக்காரு எபிரேயர் 13ஆம் அதிகாரம், தான தர்மம் பண்ண வழங்க மறவாதன்னு சொல்றாரு. இதுதான் வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தாரு. இதைத்தான் நல்ல சமாரியன் கதையில் அவனுக்கு சொல்றாரு. ஒருவேளை இந்த உலகத்துல நீங்கள் நானும் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட உன்னத பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம டான்ஸ் ஆடுறதுலையோ பாடுறதாலேயோ என்னை மாதிரி இன்னைக்கு இதுல எனக்கு இன்னைக்கு 5வது மெசேஜ். இது இந்த மாதத்திலே கிட்டத்தட்ட எவ்வளோ மெசேஜ், சண்டையில 7 மெசேஜ். ஆனா இதெல்லாம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாதுங்க. ஆனா நான் செய்யற நன்மைகள் மட்டும்தான் ஆண்டவர் கணக்கு கேட்கிறாரு. நீ செய்த நன்மைகள் என்ன, நீ எத்தனை பேருக்கு ஏழைக்கு உதவி செய்திருக்கிற, அதுதாங்க வாழ்க்கையில உதவி. நீ எவ்வளவு பிக்சர் வச்சிருக்க, எத்தனை வீடு வச்சிருக்கேன்னு அவர் விரும்புதலை காக்காக கவனித்துப்பார். அவர் 10 கூடு கட்டி 4 கூட வாடகை கூடுறது இல்லைங்க, வாடகை வாங்கி அதை சாப்பிடுறது இல்லைங்க. அதுக்கு தேவை ஒரே கூடு தாங்க. அந்த ஒரு கூடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. இது இந்த மக்கள் வீடு இல்லாம ரோட்ல குடிசை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ரோடு தாங்க எந்தவித அடிப்படை வசதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நீங்கள் நான் இன்னைக்கு எவ்வளவோ பிக்சடு, எவ்வளவோ பைக்கு, எவ்வளவோ வசதியான வாழ்வு, எத்தனை விதவிதமான ட்ரெஸ் வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு ட்ரெஸ் இல்லாத எவ்வளவோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பனங்க. இயேசு என் உள்ளத்துல பிறந்திருக்கிறார். உங்க உள்ளத்துல பிறக்கனா நீங்கள் நானும் தானம் தர்மம் செய்ய மறவாது இருக்கும்படி ஆண்டவர் உங்களிலே மலைக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்விற்கு ஒப்பு கொடுக்கிறப்போ ஆண்டவர் உங்களிலே உயர்த்தும். ஆண்டவர் நம்ம எவ்வளவு கொடுக்கறது லிஸ்ட் இல்ல, அதை லிஸ்டே வச்சுக்கூடாது, யாருமே வச்சுக்கூடாது. என்கிட்ட இருக்கிறவரையும் கொடுக்கணும், இல்லைன்னா இல்லை. என் கதை அவ்வளோதான். ஒரு சிலர் நான் சேரீ கொடுத்தேன், ஒரு சில பாஸ்டர் கடைசி நேரத்தில் ஃபோன் பண்ணாங்க. ஒரு சிலருக்கு வருத்தமாக இருக்கும், ஐயா வரவா தோத்திரம் முடிஞ்சிட்டுன்னு. முடிஞ்சிட்டா முடிஞ்சுதான், டைமுக்கு வரலன்ட்டேன். அவங்கள இந்த ஆள் கொடுக்கலன்னு திட்டுவாங்க. நம்ம அதை பற்றி என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படாது. இன்னைக்கு கூட நல்லது கிடைக்க ஒரு சாரி நான் கொண்டு வரல, அந்த இல்லை கொண்டு வரல. ஆனால் இருக்கிறவரை நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து நீங்கள் பிறருக்கு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும். ஆண்டவர் எனக்கு இருக்கிறத நான் கொடுத்து பார்க்குறேன். வருஷம் 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 இதை கொடுக்குற அளவு அதிகமாகிட்டு தான் இருக்குது. என்னுடைய பலன் அதிகமாகிறது இருக்கான், என்னுடைய மினிஸ்ட்ரி அதிகமாகிட்டு தான் இருக்கான். அநேக பாஸ்டர்ஸுடைய தயவு தேவ கிருபை ஏண்ட எனக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அதுதான் ஐயா சொன்னார் லூக்கா 2:28, மரியாளே கிருபை பெற்றவளை வாழ்க, கிரேஸ் இஸ் லேடி, ஐ பிளஸ் யூ, நான் உன்னை வாழ்த்துகிறேன்.
பயப்படாதே, do not afraid, பயப்படாதே. Lord with you, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எப்போனா நீங்க தானம் தர்மம் செய்ய என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. சிறியவளுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தார். அதுதான் மத்தேயு 25. பசியாயிருந்து, தாகமாயிருந்து, அந்நியனாயிருந்து, வஸ்திரம் இல்லாமல் இருந்து, காவலில் அடைக்கப்பட்டு என்னை பார்க்க வந்தீர்களா? அதுதான் கண்ணதாசன் அழகா காலையில் ஒரு ஃபர்ஸ்ட் மெசேஜில் சொன்னேன், செகண்ட் மெசேஜில் சொன்னேன். இன்னைக்கு செகண்ட் மெசேஜில் கண்ணதாசன் இந்த வேதாமத்தை படித்து தான் எழுதினேன். 6 மணிமே யார், இந்த ஆண்டவன் கட்டளை யார், ஒன்றை சொல்வார் நன்றே செய்வார், உள்ளத்தில் இருப்பது அமைதி. ஒன்றே சொல்லணும், நல்லது செய்யணும். உங்களால் என்ன முடியுதோ உன்னிடத்தில் இருப்பதை நீ பகிர்ந்து கொடு. ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நம்ம ஆண்டவரோடு இயேசு நல்லவர், லார்ட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர், லார்ட் இஸ் குட், அந்த கர்த்தர் நல்லவர் திருச்சபையோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எந்த நேரத்தில் போய் நோக்கி பார்க்கிறோம்? இதோ இந்த கிறிஸ்துவ மக்கள் வருஷத்துல 4 முறை வாய்க்கிலேயே கத்துறாங்கப்பா. ஆனா இவர்கிட்ட லவ் இல்லைன்னு அவங்க சொல்றாங்கப்பா. நீ எங்கிட்ட அன்பு இல்லப்பா, உங்ககிட்ட அன்பு இருக்குப்பா. அன்போடு அந்த சகோதரி உன்னை நோக்கி பார்த்து, தகப்பனே முடியாம படுத்திருக்க என் கணவருக்கு ஒரு விடுதலைக்காக அந்த சகோதரியுடைய செப்பத்தை கேட்டு ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட பேரில் அட்டாக்காய் வீட்டில் படுத்திருக்கிறாங்க. அன்பு மகள் மத்தியில் ஒரு வல்லமை இறங்கட்டும் தகப்பன. நீ ஜாதியை பார்க்கல, இனத்தை பார்க்கல. அந்த ஏழை தாய் உதறுவோடு பெண் உன்னை வந்து வஸ்திரத்தை தொட்ட பொழுது, மகளே உன் விசுவாசம் உன்னை வெச்சது, சொன்னீங்க தகப்பனே. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த மகள் கேட்கிறாங்கப்பா, இந்த பகுதியில் அந்த மகளை நீங்க தொட்டு தகப்பனே, அந்த கணவரை தொட்டு அந்த பேரல் கட்டாக்க அந்த ரத்த ஓட்டம் இல்லாத இடத்துல ரத்த நாளங்கள் திரும்ப வேலை செய்து ஒரு அற்புதம் தகப்பனே, ஒரு அதிசயம் அந்த மக்கள் வீட்டில் இறங்க போற தயவுக்காக கூட ஒரு சகோதரி இப்படி ஜெபிக்கிறாங்க வீட்டில். என் மகன் நல்லா கஞ்சா அடிக்கிறான், நல்லா குடிக்கிறான், அவன் நல்லவனா இல்லைப்பா, அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, அவனுக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா? எத்தனையோ தூரம் நடந்து போயிட்டேன், எத்தனையோ கடவுளை தேடி போயிட்டேன், எவ்வளவோ அர்ப்பணிச்சிட்டேன், அங்கே அபிஷேகம் பண்ணிட்டேன், எவ்வளவோ கொடுத்துட்டேன், ஆனால் என் மகனுக்கு விடுதலை இல்லை. கடைசியாக உண்மை நோக்கி பார்க்கிறேன் தகப்பனே, உண்மை நோக்கி பார்க்கிற எனக்கு, என் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், என் மகனுக்கு ஒரு அற்புதம். இந்த உலகத்தில் அவன் சாட்சியாக வாழணும். அவன் ரவுடி கேடி இந்த போலீஸ் அதிகாரிகளும் அவனை மற்றவர்களும் தேடுறாங்கப்பா. அப்படிப்பட்ட மனிதனுக்கு விடுதலை வாழ்வு, நீ உயிருள்ள தகப்பன் என்பதை அவன் சொல்லணும்ப்பா. அவனை சாட்சியாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு சகோதரி ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. அந்த சகோதரி ஜெபத்தை கேட்டு, ஒரு விண்ணப்பத்தை கேட்டு, கண்ணீரை கண்டு, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு வார்த்தையின்படி தகப்பனே, அந்த மனிதனுக்குள்ள ஒரு பசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. இனி நான் குடிக்க மாட்டேன், குடிக்க கூடாது, குடிச்சா பல கஷ்டங்கள் உடம்புல ஏற்படுறப்போ அந்த குடிப்பழக்கத்தில் ஒரு முழுமையான விடுதலை நீங்க கொடுக்க போறீங்க. நன்றி 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 தகப்பனே. பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. எங்களோடு அமர்ந்திருக்கிற ஒரு சகோதரி கண்ணீராக வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்காங்கப்பா. என் துக்க நாட்கள் மாறுமா, என் கடன் பிரச்சனை மாறுமா? இந்த கூட்டத்தில் இருந்தாலும் நாளைக்கு இந்த கடன்காரன் வருவாரு, எனக்கு விடுதலை கிடைக்குமா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற நன்றி மகளுடைய ஜெபத்தை கேட்டு, பயப்படாத கிருபை பெற்றோரை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே என்று மரியாளுக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த மகளை தொட்டு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் தகப்பனே, ஒரு அதிசயம் தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் உட்கப்படுவதில்லப்பா. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்றீங்க, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும். அதை மன விருப்பத்தின் நோக்கப்பா. வாயினால் அறிக்கையிட்டு கர்த்தராகிய இயேசுவை தேவன் மரித்திருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து நீ என்னை சொல்றப்போ, நான் உனக்கு தொட்டு ஒரு அதிசயத்தை செய்வேன், நீ வெட்கமடைய மாட்டாய். என்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை சொல்லிருக்கீங்க. Do not shame. அந்த வெட்கம் இல்லாத ஒரு புதிய வாழ்வு தகப்பனே. இயேசு நல்லவர். திருச்சபையின் கூட்டத்தின் மூலம் அநேக மக்களுக்கு நீ நல்லவர், லார்ட் இஸ் குட் என்று சொல்ல ஒரு விசை கூட மனமிறங்கி ஒரு அற்புதம் கொடுக்க தகப்பனே. தூரமான இடத்துல இருந்து அந்த ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பிளஸ் பண்றோம்ப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளத்தை கொடுத்திருக்கீங்க.
உம்மை துதிக்கக்கூடிய தாளந்தை கொடுத்திருக்கீங்க. புதிய ஆண்டு புதுவிதமான ஆசீர்வாதத்தோடு இரட்டத்தனையான ஆசீர்வாதமாய் ஒவ்வொரு ஊழியர்களையும் நிரப்ப போற தயவுக்காக உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களுடைய இறக்க இருக்கட்டும். உங்களை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகல. மனமிறங்கப்பா, ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களை நோக்கி பார்த்த ஒரு விசை கூட மறவாமல் நினைத்தீரையா, மனமாற நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆம் தகப்பனே, ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க. இப்போ இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற